ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இதில் கோகுல் பி கொடுத்துருக்கார், வணக்கம் சார் அப்படின்னு. பூங்குழலி டி இனிய மாலை வணக்கம் சார் கொடுத்துருக்கீங்க. லக்ஷ்மி செந்தில் கண்ணே மணியே என் கண்மணியே எல்லாம் தாலாட்டெலாம் பாட ஆரம்பிச்சிருக்காங்க. தனசேகரன் குருவுக்கு வணக்கம். தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வீரராகவன் வணக்கம் சொல்லியிருக்கார். தேவி வந்திருக்காங்க. கண்ணே மணியே அழகான முருகனே வருவாய் தருவாய் அருள்வாய் குகனே வடிவேல் அவனே அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. முதல்ல ஒரு இது போட்டிருந்தார், ஒரு நண்பர் போட்டிருந்தார். ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உனது தாள் சேர ஒட்டார் ஐவர் செய்வது என் யான் சென்று தேவருய்ய சோரனிட்டூரனை சோரனை காருடல் சோரிகக்க கூறகட்டாரி இட்டோரிமை பொழுதினிற் கொன்றவனே. கந்தர் அலங்காரத்தில் வாடணும் இல்லையா, அந்த பாட்டை எடுத்து போட்டிருந்தார். அந்த இது போயிடுச்சு, அந்த கமெண்ட் போயிடுச்சு. இருந்தாலும் எனக்கு அந்த பாடல் ஞாபகம் இருந்தது, அதனால் சொன்னேன். அடுத்தது கோகுல் வந்திருக்காங்க. குட் மார்னிங் சொல்லியிருக்காரு. அவர் அவங்க ஊருக்காக சொல்லியிருக்காரு. டு ஆல் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காரு. அடுத்து தனலட்சுமி சுவாமி வணக்கம் சொல்லியிருக்காங்க. கற்பகவல்லி மேடம் வணக்கம். அடுத்தது கீதை அறம் வணக்கம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் விஜி ஸ்ரீகாந்த் மாலை வணக்கம். உங்கள் தமிழ்மொழியின் தொனி உச்சரிப்பு வழங்கல் ஒவ்வொரு வார்த்தையும் தேன் போன்று காதுக்கு இதமாக இருக்கிறது. அதாவது செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற போதினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இது இதயத்தை தொட்டு தூய்மையாக மாற்றுகிறது அப்படின்னு சொல்லியிருந்தார். தமிழ்மொழிக்கே உண்டான அந்த செம்மை அது. அடுத்தது கண்ணே மணியே கண்ணனா முருகனா தெரிஞ்சு போயிரும்ல. இப்போ இன்றைக்கி ஹீரோவே நீங்கள் தான் விடுங்க. அடுத்து விஜி ஸ்ரீகாந்த் எல்லாவற்றுக்கும் நன்றி. மாண்புமிகு சின்னராஜ் ஐயா எப்பராலியே மாண்புமிகுலாம் வந்துருச்சு. இந்த திருக்குறள் நினைவுக்கு வருகிறது. பணிவுடையான் இன்சொலன் நாதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிற அப்படின்னு கொடுத்துருந்தாரு. எந்த திருக்குறள் வந்தாலும் நல்லதுங்க. திருக்குறள் வருதில்ல. சிவகுமார் வந்திருக்காங்க. அதே மாதிரி ஜோதி மேடம் வந்திருக்காங்க. லக்ஷ்மி செந்தில், சாரதா எஸ், சிவகுமார், பிரியா ஸ்வீட் வணக்கம் ஐயா, திருப்பூர் காளிமுத்து, அப்புறம் கார்த்திக், சத்யராஜ், ரமேஷ் சண்முகம், கிஷோர் குமார் எல்லாம் வந்திருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் வந்திருக்காங்க தமிழ் சேனலில். அனைவருக்கும் வணக்கம். இப்போது நம்ம நேராக பேக் டு த பாயிண்ட்டுக்கு போயிடுவோமா? எது, அதாவது கண்ணு அப்படின்னு போட்டதுமே, கண்ணே மணியே அப்படின்னு போட்டதுமே ஒரு சாரர் இப்படி வந்துட்டாங்க. அதாவது முருகனை சொல்ல புரியலாம், கண்ணனை சொல்ல புரியலாம் அப்படின்றது பக்தி பரவசத்தோட. இன்றைக்கி நம்ம மிகப்பெரிய பக்தியோடு தான் போக போகிறோம் இந்த ஜேர்னியை ட்ராவல் பண்ணுறது. ஏன் கண்ணே மணியே அப்படின்னு போட்டது நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னாக்க, அதாவது நம்மளுக்கெல்லாம் வயசாகி போச்சுன்னு அர்த்தம்ங்க. அதாவது கண்ணே மணியேன்னு ஓட்டது நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வந்திருக்கணும்? கண்ணெதிரே தோன்றினாள் கனிமுகத்தை காட்டினாள் அப்படி ஞாபகத்துக்கு வந்திருக்கலாம். கண்கள் ஒன்றாக கலந்ததால் காதல் திருக்கோலம் கொண்டதே அப்படி ஞாபகத்துக்கு வந்திருக்கலாம். கண்ணா உனை தேடுகிறேன் வா அப்படின்னு சொல்லி அந்த பாடல் ஞாபகத்துக்கு வந்திருக்கலாம். கண்ணுக்குள் 100 நிலவா இது ஒரு கனவா வந்திருக்கலாம். கண்ணின் மணியே போராட்டமா அந்த பாடல் வந்திருக்கலாம். கண்மணியே பேசு மௌனம் என்ன கூறு அந்த பாடல் வந்திருக்கலாம். கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தமில்லை, கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால். அதே மாதிரி கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, கண்ணே கலைமானே கன்னிமயில் என கண்டேன் உனைனானே அப்படி பாடல் வந்திருக்கலாம். கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்றே அர்த்தம் அப்படி வந்திருக்கலாம் இல்லையா? இதெல்லாம் வராமல் முருகனா கண்ணனா பக்தியா சுத்தியா அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு வயசாகி போச்சுன்னு அர்த்தம். அநேகமாக இப்போ புரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? சரி, ஆக இந்த கண்கள் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு கண் அப்படிங்கிறதுக்கு நிறையா நம்ம விளக்கங்கள்லாம் எழுதியிருப்போம். கண்ணை பற்றி ஒரு கட்டுரை வரைக அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஒரு கட்டுரை வரைஞ்சிருப்போம் ஸ்கூலில் படிக்கிறப்ப. அதில் கண் தனக்குரியதையும் மூக்குக்காக அர்ப்பணித்து விட்டது, நாம் கண்ணுக்கு போடுகின்ற கண்ணாடியை மூக்கு கண்ணாடி என்று தான் சொல்கிறோம் அப்படின்லாம் சொல்லியிருப்போம். அப்புறம் கண்கள் மற்ற எந்த உறுப்புகளுக்காகவும் தான் கண்ணீர் சிந்தக்கூடியது அப்படின்னு நிறையா இல்லையா, உணர்ச்சி வசப்பட்டு எழுதுறதுங்கிற மாதிரியான விஷயங்கள் நிறையா எழுதியிருப்போம். ஆனால் இந்த கட்டுரை எழுதுறதுங்கிறது நமக்கு ஒருத்தர் எழுதி கொடுத்துருப்பாங்க, அல்லது புக்கில் இருந்திருக்கும், அதை படித்து எழுதியிருந்திருப்போம் இல்லையா? ஆனால் கண்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதனால தான்
ஒரு குழந்தைய எடுத்து கொஞ்சிறப்ப கண்ணே மணியேன்னு கொஞ்சிரும், என் கண்ணே வான்னு கூப்பிட்றோம் அப்படியெல்லாம். ஆனால் இந்த கண்ணில் அதாவது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் அகத்தின் அழகு முகத்தில் சிலருக்கு தெரியாது. அவன் பாட்டுக்கு ஒரே மாதிரி இருப்பான், எப்பயுமே சிமெண்டு வச்சு பூசின மாதிரியே இருப்பான். பார்த்துருக்கீங்களா? எந்த வித்தியாசமும் இருக்காது. அவன் பாட்டுக்கு கிண்ணு நின்றுக்கு இருப்பான் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அதுக்கு முன்னாடி சவுண்டு குண்டெல்லாம் சரியாக இருக்கான்னு நான் செக் பண்ணவே இல்லை. பட் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் ஓகே ஓகே வண்டியாக கட்டுங்கன்னு ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் தட்டி விடுங்க. சரி, அப்போது இதில் என்ன ஆச்சுனாக்க, இந்த கண்கள் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க, ஒரு மனிதனுடைய முகம் பொய் சொல்லலாம், கண் எப்பயுமே பொய் சொல்லாது. சரியா? அப்போது பாட்டு போட்டிக்கு ஒரு மெம்பர் ரெடி, அருமை. கண் எப்பயுமே பொய் சொல்லாது. நீங்கள் இந்த ஃபோட்டோலெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆற்றிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, சிலர் அப்படி கண்ணை அப்படி வெறிச்சு நிற்பாங்க. சிலர் அந்த பயந்தது இருக்கும், அப்படியே ரொம்ப பயந்த மாதிரியான ஒரு இது இருக்கும். சிலர் அப்படி வீரமாக உடைவாளை உருவிக்கிட்டு நிற்பாங்க. சிலர் அந்த ஃபேஸ் பார்த்தாலே அந்த எக்ஸ்ப்ரெஷன் அப்படியே இருக்கும். எப்படி அது வருது அப்படின்னா, நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். ஆர்ட் பண்ணுறவங்களுக்கு அந்த டீட்டெயில் தெரியும். அதாவது என்னென்னா, கண்ணை போட்டுட்டு அந்த கருவிழி போடுவாங்க இல்லையா? அந்த கருவிழி போடுறப்ப இந்த மேல் இமையும் கீழ் இமையும் இருக்கு இல்லையா? அதில் கொஞ்சம் மூடி இருக்கிற மாதிரி, கொஞ்சம் கட்டாகிற மாதிரி போட்டாங்கன்னா அது சாஃப்டான பார்வையாக இருக்கும். அதே இது இமையை மட்டும் அப்படி லைட்டாக தூக்கி விட்டுட்டு அந்த கண் ஐ பாப்பாவை மட்டும் கருப்பை மட்டும் தனியாக போட்டு வெளியிலையும் சுற்றிலும் ஒரு ஒயிட்டில் சர்க்கிள் இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டாங்கன்னா அது வெறித்த பார்வையாக வரும். இது ஆர்ட் பண்ணையில் செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம். இதை ஆர்டிஸ்ட்டு சொல்ல மாட்டாங்க. என்ன காரணம்னா, கண்ணு திறக்கிறப்ப நீங்கள் யாரும் இருக்கக்கூடாதுன்னு வெளியே அனுப்பிச்சிருவாங்க. சரி, அப்போது இந்த கண்கள் அப்படிங்கிறது நம்ம உள்ளத்தில் இருக்கிறத அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய விஷயம். சரியா? நீங்கள் அந்த சோகமான இடங்களில் பாருங்கள், கண்ணில் அப்படி அந்த ஐ பாப்பாவை ரொம்ப சின்னதாக போட்டு 2 கண்ணீர் துளியை போட்டு அந்த மேலே இருக்கிற அந்த ஐப்ரோவை லைட்டாக அப்படி சுழிச்சு விட்டோம்னாக்க ரொம்ப சோகமாக தெரியும் டிராயிங்கில். சரி, இப்போது இதே இது வெறித்த பார்வை அப்படின்னாக்க நான் முதல் சொன்ன மாதிரி தான், அந்த புருவத்தை மட்டும் அப்படி லைட்டாக மேலே தூக்கி விட்டு அப்படி கண் ஐ பாப்பாவை மட்டும் தனியாக போட்டோம்னா வெறித்த பார்வை வந்துடும். சரி, இப்போ நமக்கு எப்படி படம் வரைகிறதுன்னு இப்போ கிளாஸ் இல்லை. எதை பார்க்குறோம்? இந்த கண்கள் அப்படிங்கிறது எப்படி நிலவு அப்படின்னதுமே நம்ம கவிஞர்கள் எழுதி குமிச்சிருக்காங்க நிலவை பற்றி இல்லையா? நிலவுக்கும் அமுதென்று பேர், அன்று வந்தது அத்தே நிலா அப்படிலாம் நிறைய எழுதி வச்சுருக்காங்க. இப்போது அது மாதிரி கண்ணை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டால் பின்னி எடுத்திருக்காங்க நம்ம திரை இசை பாடல்களில் எக்கச்சக்கமான பாடல்கள் இருக்குது. 1 2 நான் சொன்னேன். சரி, இப்போது இலக்கியத்தில் இந்த கண்ணை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க? ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம சமகால கவிஞர்கள், நவீன கால கவிஞர்களே இவ்வளோ எழுதுகிறாங்கன்னா இலக்கியத்தில் விட்டு வச்சுருப்பேன்றீங்க. பிச்சை எடுத்திருக்காங்க. கண்ணை பற்றின விஷயங்களை ரொம்ப பிரமாதமாக எடுத்திருக்கான். நம்ம தெரியாத பல விஷயங்கள் இதில் இருக்குது சார். அதில் வருது பாருங்கள். நம்ம எப்பயுமே நம்ம தாடிக்காரிலேருந்தே ஆரம்பித்து போயிடுவோம், திருவள்ளுவர்லேருந்து ஆரம்பித்து போயிடுவோம். 1330 அருங்குறளும் 1100 வகர்ந்தெடுப்பின் மண்ணு தமிழ் புலவர் வாய்கேட்க வீற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதனால் திருக்குறளில் இருந்தே போயிடலாம். அணுவை துளைத்தல் கடலை புகுத்தி குறுக தரித்த குறள் இல்லை. திருக்குறளில் ஒரு குறள் வருது சார். என்னென்ன வருது? நோக்கினாள் நோக்கெதிர் நோக்குதல் தாக்கணங்கு தானை கொண்டன்னதுடைத்து அப்படின்னு ஒரு திருக்குறள். நான் மறுபடியும் சொல்கிறேன், தடங்களாயிருச்சு இல்லையா? நோக்கினாள் நோக்கெதிர் நோக்குதல் தாக்கணங்கு தானை கொண்டன்னதுடைத்து அப்படின்னு ஒரு திருக்குறள். இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தில் பொண்ணு இருக்காங்க, ஆண் இருக்காங்க. அப்படி கேஷுவலாக அந்த பொண்ணு அப்படி திரும்பி பார்க்குறான். அப்படி திரும்பி பார்க்குறப்ப ஒரு பையன் அந்த பொண்ணை பார்த்துட்றான். இந்த இடத்துல பார்வை சந்திக்குது. ரைட்டா? நோக்கினாள். உடனே அவன் என்ன பண்ணுவான்னா, பொம்பளை பிள்ளை டக்குன்னு பார்வையை திருப்பிடுவாங்க. திருப்பினதுக்கப்புறம் திருப்பி அவன் நம்ம பார்க்குறானா அப்படிங்கிறத மறுபடியும் ஒரு பார்வை பார்ப்பான். சரியா? அதாவது சாதாரணமாக பார்க்குறாங்க, இந்த பையனும் பார்த்துட்றான், பார்வை சந்திச்சுக்குது, திருப்பி அந்த பொண்ணு பார்வையை திருப்பிடுறான். அப்போ இவன் நம்மால் பார்த்துக்கிட்டே தான் இருப்பான் இல்லையா? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, சொல்கிறேன். ஏன்னா பொண்ணை பார்க்குறதுங்கிறது திருவிழாவை பார்க்குற மாதிரி அப்படி ஒரு கணக்கு இருக்குது, சொல்கிறேன் அப்படின்னு. அப்போது என் பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்போது இது என்ன ஆகுன்னா, அந்த பொண்ணு திருப்பியும் ஒரு பார்வை பார்ப்பா பாருங்கள், நம்ம பார்க்குறானான்னு மறுபடியும் ஒரு பார்வை பார்த்தா அந்த பார்வை எப்படி இருக்குமா? ஒரு படைக்கலத்தோடு ஓங்கி அடித்த மாதிரி இருக்குமா சார். அதாவது நோக்கினாள் நோக்கெதிர் நோக்குதல். நான் அந்த பொண்ணு பார்த்த பார்வையை நம்ம பார்த்துட்றோம், அப்புறம் திரும்பிடுது, அப்புறம் திருப்பியும் ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பார்க்குறா பாருங்க. அந்த பார்வை
தாக்கணங்கு தானை கொண்டன்னதுடைத்து. அதாவது ஒரு பெரும் படையோடு வந்து அப்படி தாக்குனான். சாதாரணமாக நின்றுக்கிட்டு இருக்க மேலே சுனாமி வந்து ஏறிச்சுன்னா எப்படி இருக்கும், அப்படி சலட்டுன்னு வந்து கீழே வேரோட செஞ்சிருவாங்கல்ல, அது மாதிரி நம்மால் அப்படியே அடியோடு சாஞ்சிருவான். அப்படியே அந்த ஒரு பெரிய ஒரு படையோடு வந்து தாக்கியது போல் இருக்கும் அந்த பெண் பார்க்கிற பார்வை. அது அன்பாக இருந்தாலும் வம்பாக இருந்தாலும் அப்படின்ற மாதிரியான பாயிண்டில் திருக்குறளில் வள்ளுவர் சொல்கிறார், நான் சொல்லலை. சரியா? அப்போ ஒரு பொண்ணோட பார்வை எப்படின்னு சொல்கிறாரு, பெரும்படை வந்து தாக்கியதற்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு இடத்துல சொல்கிறாரு ரொம்ப பிரமாதமாக. அதாவது யமனை யாராவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னாக்க, யமன் வந்து ஒரு காலத்தில் எல்லாரு கண்ணுக்கும் தெரிகிற மாதிரி தான் இருந்தாராமா. வந்து அவர் எருமைக்கடாவில் வந்து பிடிச்சிட்டு போவாராம் எல்லாத்தையும். அவர் எருமைக்கடாவில் வர்றது காரணமே ரொம்ப சுலோவாக வரலாம் அப்படின்னு. அவர் வந்து ஒருத்தரை பிடிக்கிறப்ப அவங்க வீட்டில் இருக்கவங்கெல்லாம் அழுது பிடிச்சி, ஐயா இந்த மாதிரி அவன் இன்னும் நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வரட்டும் அப்படின்னு அழுதா உடனே இறக்கப்பட்டு விட்டு போயிடுவார். இப்படியே போயிட்டு இருக்கல, அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஆஃபீஸர் இருப்பார்ல யமனுக்கு, அவர் கூப்பிட்டு 4 வாங்கி போய் முதல்ல அவன் வேலையை செய்ய அப்படின்னா, என்னால் செய்ய முடியலங்க அப்படி போய் அழுவுறேன் அப்படின்னதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எவங்கன்னுக்கும் தெரிய மாட்டேன், நீ இன்விசிபிளாக போய் பிடிச்சிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அப்போ வரம் கொடுத்தாரு. அதுலேருந்து யமன் வந்து யாரு கண்ணுக்கும் தெரியறதில்ல அப்படிம்பாங்க. அப்போ யமனை பார்த்துருக்கீங்களா அப்படின்னாக்க, நான் பார்த்துருக்கேன்றார் வள்ளுவர். அப்போ அவர் சொன்னால் எதுவும் உண்மையாகத்தே இருக்கும் இல்லையா? என்ன சொல்கிறாரு தெரியுமா, யமனுக்கு என்ன சார் வேலை, உயிரை பறித்தெடுப்பது வேலை இல்லையா, உயிரை பிடிச்சிட்டு போகிறது தான் வேலை. சரி, இங்கே பாருங்கள், அவர் என்ன சொல்கிறாரு, கூற்றமோ கண்ணோ பிணையோ மடவரல் நோக்கமை 3 உடைத்து. அந்த பொண்ணு என்னைய பார்த்தாப்பா, அந்த பார்த்த பார்வை இருக்கு இல்லையா, அது கண்ணில் பார்த்ததா அல்லது மான் வந்து மருண்டு போய் பார்க்கும் இல்லையா, மான் வந்து எப்பயுமே மருண்டு தான் பார்க்கும், மிரண்டு வைத்தியம் பார்க்கும்னுவாங்க, அது மாதிரி மான் வெடிகள்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி மருண்டு போய் பார்த்ததா, இல்லை அந்த பொண்ணு கண்ணால் திரும்பி பார்த்தாலா, கூற்றமோ அல்லது உயிரை பறிக்கின்ற யமனே வந்து நம்மளை திரும்பி பார்த்த மாதிரி இருந்ததா, இந்த 3 விஷயமும் சேர்ந்து இருந்துச்சுப்பா அந்த பிள்ளை பார்வையில் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எப்படி யமனை நேராக பார்த்த மாதிரியே சொல்கிறார். எப்படி கூற்றமோ யமன் தானோ, கண்ணோ இல்லை அந்த பிள்ளை கண்ணா, பிணையோ மருண்டு போய் விழிக்கக்கூடிய மானின் கண்களோ, மடவரல் நோக்கமை 3 உடைத்து. இந்த 3 நோக்கமும் உடைத்தது அந்த பெண்ணுடைய கண் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ பெண்ணுடைய கண் இவ்வளவு வர்ணிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லலை. இப்போ ஒரு யோசனை வரும் சிலருக்கு, ஏமா திருக்குறள் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கெல்லாம் பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கல அப்படின்னாக்கா, அங்கே எங்கே இப்படி சொல்லி தருவாங்க, அங்கே சொல்லிக் கொடுக்காமலே வந்து எல்லாம் ரெடி ஆகுது, அப்போ இதெல்லாம் சொல்லி கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரியான வாங்கில இதெல்லாம் கழட்டி விட்டாக உள்ள இருக்குது, நான் படிக்கிறப்பவும் இல்லை. சரி, அப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சாரருக்கு இப்படி ஒரு யோசனை வரும், இன்னொருத்தருக்கு எப்படி வரும், பொம்பளை பிள்ளைகனுக்கு அப்படியே சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்காரமாக பார்த்தா ஒரே வெறித்த பார்வையும் நேர்கொண்ட பார்வையுங்கிற மாதிரி இல்லையா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதில் இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க பாருங்கள், இது இந்த லவ் பண்ணவங்களுக்கு நல்லா தெரியும், நமக்கு அந்த அனுபவம் இல்லை, பட் இருந்தாலும் லவ் பண்ணவங்களுக்கு நல்லா தெரியும். எப்படி தெரியும்னா, இன்னொரு குறள்லையும் அதை சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, ஒரு பொண்ணு பார்க்குற பார்வைகளுக்கு இருக்கு இல்லையா, அந்த பார்வை வந்து நோயை தரக்கூடியது. சார், இப்போ ஒரு வைரஸ் வருது, கொரோனா வைரஸ் வந்தது அப்படின்னு சொன்னதுமே, அந்த கொரோனா வைரஸ் வந்து அட்டாக் பண்ணதும் எல்லோரும் வந்து பாதிக்கப்பட்டாங்க. அதில் ஒரு சிலர் விதி இல்லாதவங்க மரணம் அடைஞ்சாங்க, விதி இருக்கிறவங்க ஏதோ ஒரு வகையில் தப்பி பிழைச்சாங்கங்கிற மாதிரியான அமைப்பில் போச்சு இல்லையா? சரி, இப்போது இந்த ஒரு வியாதி வருது, ஒரு வைரஸ் அல்லது பாக்டீரியாவில் ஒரு வியாதி வருதுன்னா அதே தான் தூக்கி உள்ளே போடணும். எது, இந்த கொரோனா வைரஸையே பிடிச்சி அதை சீரத்தை மட்டும் தனியாக எடுத்து அதை கொஞ்சம் மென்மைப்படுத்தி அதை அதனுடைய வேகத்தை குறைச்சி அப்புறம் திருப்பி தூக்கி அதை தடுப்பூசின்னு உள்ளே போட்டோம்னா, கோவாக்சின் அப்படின்னு திருப்பி தூக்கி உள்ளே போட்டோம்னா அது எதிர்ப்பு சக்தியை தூண்டி விட்டு அந்த கொரோனா வரையில் அடித்து விரட்டி விட்டுருது அப்படின்ற மாதிரியான அமைப்பில் சயின்ஸு சொல்லுது இல்லையா? அப்போது எது நோயை உண்டாக்குகிறதோ அதனால் தான் தீர்வும் கிடைக்கும் அப்படின்றது இல்லையா? இந்த வெறிநாய் கடிக்கு ஜென்னர் மருந்து கண்டுபிடிச்சார் இல்லையா, அதனுடைய இதில் சீரத்திலிருந்தே மருந்து கண்டுபிடிச்சாருமாங்க. அது மாதிரி பெண்களால் ஏற்படக்கூடிய நோய்க்கு அவங்க தான் மருந்து. அதை எந்த அளவுக்கு பிரமாதமாக சொல்கிறார் பாருங்க, என்ன ஆராய்ச்சி எல்லாம் பண்ணியிருக்காருங்க திருவள்ளுவர். அதாவது இருநோக்கு இவள்கண் உள்ளது, ஒரு நோக்கு நோய் நோக்கொன்றன் நோய் மருந்து. ஒரு நோக்கு நோய் நோக்கு, மற்றொன்று அந்த நோக்கில் இன்னொரு தடவை பார்க்குறதுங்கிறது அந்த நோய்க்கு மருந்தும். அதான் எப்படி, ஒன்றும் இல்லை சார், நான் வந்து திருவிழாவில் ஒரு பொண்ணை பார்த்தேன்னா, எங்கள் மாமன் வீட்டுக்கு போயிருக்கல, அந்த பிள்ளைய மாமன் பிள்ளைய பார்த்தேன்னா, எங்கள் அத்தை பிள்ளைய பார்த்தேன்னா ஒரு பார்வை பார்த்தா அவர், நான் அங்கனையே செத்தேன்டா, விழுந்தேன்டா, அங்கனையே சரண்டர் ஆகிட்டேன்டான்ட்டு வந்து நிற்பான் இல்லையா? அதுக்கப்புறம் அந்த பிள்ளைய பற்றி நீ பேசிக்கிட்டு இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட எல்லாம். அதாவது எங்கள் மாமன் எப்படினாலும் எனக்கு பொண்ணு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க.
ஆனால் திருப்பியும் வந்து அந்த பொண்ணு பார்க்குதுன்னு வச்சுங்களேன், அதுதான் அதுக்கு மருந்து. எப்படா நான் வந்து மறுபடியும் அந்த பொண்ணை பார்ப்பேன் அப்படின்ற மாதிரியான எண்ணத்தில் இருப்பாகலாம் சார். ஆம்பளை பிள்ளை கண்ணு ஒருத்தனும் சொன்ன மாதிரி காணாம பொம்பளை பிள்ளை கண்ணுக்கு அப்படி சொல்கிறாங்க. எப்படி? இருநோக்கு இவள்கண் உள்ளது, ஒரு நோக்கு நோய் நோக்கொன்ற நோய் மருந்து, இன்னொன்று அந்த நோய்க்கான மருந்து. அப்போ ஒரு இதில் நோயையும் கொடுக்குது, இன்னொன்றில் குணத்தையும் கொடுக்குது. அப்போ ரெண்டையும் கொடுக்கக்கூடியது. அதாவது தீயும் பனியும் ஒன்றாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி. அதனால தான் பொம்பளை பிள்ளைகளை புரிஞ்சிக்க முடியலையே, தெரியலையே சார். அவரும் புரிஞ்சிக்க முடியாமத்தே எழுதி வச்சுருப்பாரோ, இருக்கலாம். இப்போ அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, இது பூராமே கண்ணு தான். நம்ம வள்ளுவர் சொல்கிறதுல இன்னொரு இடத்துல சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? பண்டறியேன் கூற்று என்பதனை இனி அறிந்தேன் பெண்டகையான் பேரமர்கட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த குறளை வந்து நம்ம நிர்வாகிகள் மீட்டிங்கில் நான் பேசி அதுக்கு விளக்கமும் சொல்லிட்டேன். அங்கே பார்த்துக்குங்க, இப்படித்தான் இருக்குது இந்த குறள் மீட்டிங்லேயும் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னதும் ஜோதி மேடம் தான் சொன்னாங்க, அதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் ஜேப்பில்லை, நீ தப்பாக சொல்கிற அப்படின்னாங்க. அப்படிலாம் கிடையாது, வரதராசன் வரதராசனார் உரை இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை, அவங்க வந்து பரிமேலழகர் உரை இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பரிமேலழகர், வரதராசனார், இன்னும் நிறையா இருக்காங்க. இது மாதிரியான இதில் வந்து அவங்க உரை எழுதியிருக்கிறது எப்படி எழுதியிருக்காங்க இந்த குறளுக்கு? பண்டறியேன் கூற்று என்பதனை இனி அறிந்தேன் பெண்டகையான் பேரமர்கட்டு அப்படின்னு. அதாவது யமன் அப்படின்னு சொல்கிறது பண்டறியேன் கூற்று என்பதனை. கூற்றுங்கிறது கூற்றுவன்கிறவன் யமன். என்னது? உடலையும் ஆன்மாவையும் கூறு போடுபவன் கூற்றுவன். நம்ம ஆகு பெயரால் தான் வச்சுருக்கோம் அதை தமிழில், சரியா? அப்போ கூற்றுவன், கூறு போடுபவன் கூற்றுவன். அந்த கூற்றுவனை வந்து பண்டறியேன், நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது, கூற்றுவனை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது என்பதனை இனி அறிந்தேன். ஆனால் இப்போ எனக்கு தெரியும். எது? இப்போ கூற்றுவன்னா யாருன்னு தெரியும், யமன்னா யாருன்னு எனக்கு தெரியும் யா அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறார், நான் சொல்ல. பண்டறியேன் கூற்று என்பதனை இனி அறிந்தேன் பெண்டகையான் பேரமர்கட்டு அப்படின்னு சொல்லி அது பெண் தன்மையுடன் போர் செய்யும் பெரிய கண்களை உடையது அப்படின்னு. எது? கூற்றுவன்னா எப்படி வருவானா? பொன்னாத்தான் வருவேன் கூற்றுவேன். கூற்றுவன் பெண்பாலாக இருக்கும், யமன் பெண்பால்னு கூட தெரியல, அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அப்போ கூற்றுவன் வந்து பொண்ணாவே வர்றான், யமனே வந்து பொண்ணா மாறி நிற்கிது. அது ரெண்டு கண்ணை கொண்டுட்டு வருது, அதுதான் போர் செய்யக்கூடிய ஆயுதம். அதை நீ ஜெயிக்க முடியும். கூற்றுவனை யாராவது ஜெயிக்க முடியுமா சார்? யமனை யாராவது ஜெயிக்க முடியுமா சார்? அதனால ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ கண்ணுக்கு திருக்குறளில் என்ன எத்தனை இருக்கு பாருங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் அப்படி தள்ளி போங்க. நீ என்ன அவர் தாடி காட்டியே நின்றுட்டுருக்கியா அப்படின்னாக்க இருக்குது, இன்னும் கூட தள்ளி போனோம்னா குறுந்தொகைக்கு போகலாம். குறுந்தொகை இதுக்கு ஸ்பெஷல். எது? லவ் மேட்ருக்கு ஸ்பெஷல் குறுந்தொகை. பூ ஒத்து அலமரும் தகைய ஒத்து எல்லோரும் அறிய நோய் செய்தனவே தேமொழி திரண்ட மென்தோள் மாமழை பரி விந்திய ஏனல் குறி ஒப்பு வாழ்வருமழை கண்ணேன்னு ஒரு கவி உண்டு. இல்லை என்ன சொல்றியான்? பூ ஒத்து அந்த பொண்ணுடைய கண் இருக்கு இல்லையா, அப்படி பூ மாதிரி மலர்ந்துருக்கும் யான் அப்படின்னு சொல்லிச்சுறான். அலமரும் தகைய, அப்படி மலர்ந்திருக்கக்கூடிய பூவை ஒத்துருக்கக்கூடியது. முதல் பூவை ஒத்துருக்கு, அப்புறம் மலர்ந்திருக்கக்கூடிய பூவை ஒத்துருக்கிறது. எல்லோரும் அறிய நோய் செய்தனவே, அந்த பொண்ணு வந்து என்னைய பார்த்தது, எனக்கு காதல் நோய் வந்தது, பூரா பேர்த்துக்கும் தெரிஞ்சு வச்சியா, ஊருக்கே தெரிஞ்சு வச்சியா, அப்படி ஒரு நோயை உண்டாக்கி விட்டுட்டா இவ அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்டில் சொல்கிறாரு சார். எது? குறுந்தொகையில் வர்றது. இப்போ அப்படியே கொஞ்சம் நகர்ந்தா அப்படியே கம்பருக்கு வருவோம். கம்பர் என்ன சொல்கிறாரு? நோக்கிய நோக்கெனும் நுதிகொள் வேல். நோக்கிய நோக்கு, அதாவது பார்த்த பார்வை இருக்கே, அந்த பார்வை நுதிகொள் வேல், கூர்மையாக தீட்டப்பட்ட வேல் போன்ற கண்கள். அந்த சும்மா ஒரு பார்வை பார்த்தாலே அப்படி இதயத்தை துளைத்து விடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, அப்படி இதயத்தை துளைத்து விடுமா. சரியா? என்ன அனுபவிச்சு எழுதியிருக்காரு வருங்க கம்பர். அதுவும் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு சார், இப்போ பொண்ணு பார்க்குறதுங்கிறது வந்து ஸ்ட்ரைட்டாக நம்மளை பார்க்க மாட்டாங்க அப்படின்றத என்னமா கண்டுபிடிச்சி வச்சுருக்காரு பாருங்க. கைவளை திருத்துவு கடைக்கண்ணின் உணர்ந்தாள். சும்மா அப்படி உட்காந்துருப்பாங்க, நேரம் அங்கிட்டு பார்த்து உட்காந்துருப்பாங்க, அந்த வளையல் அப்படி நேர் பண்ணுற மாதிரி அப்படி லைட்டாக ஒரு பார்வை பார்த்தாங்கன்னா சரி அங்கனையே விழுந்தேன் நம்மால் அப்படின்ற நான் சொல்ல. அதுவும் கம்பர் சொல்கிறார். கைவளை திருத்துவு கடைக்கண்ணின் உணர்ந்தாள். சும்மா அப்படி இப்படி இங்கிட்ட அங்கிட்டு திரும்புவாங்கல்ல, எதையாவது சரி பண்ணுற மாதிரி திரும்பினாங்கன்னு வச்சுங்களேன், அப்படி ஒரு பார்வை, அப்படி ஒரு லுக் விட்டாங்கன்னா அந்த சைடு பார்வையிலேயே சரிஞ்சிட்டான்டா நம்மால் அப்படின்னா செத்தாண்டா சேகர்ன்றாங்கல்ல, அந்த கணக்காக வந்து அப்படியே சரிந்து விழுந்து விடுவார்கள் அப்படின்னு கம்பர் சொல்கிறார். சரி, இப்போ இதே இடத்துல சீதையை பற்றி சொல்லல சொல்கிறாங்க. பொதுவாகவே கண்கள் அப்படின்னு எடுத்துட்டா பெண்களுடைய கண்கள் அப்படிங்கிறது வந்து அதனால் மென்மையானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மென்மையானதுனால அதுக்கு இவ்வளோ வலு இருக்குது. எப்படின்னா அந்த மீன் பிடிக்கிற தூண்டில் இருக்கு பாருங்க, அந்த தூண்டில் அந்த இது நரம்பு இருக்கும் இல்லையா, சும்மா லைட்டாக தான் இருக்கும், சன்னமாக தான் இருக்கும், ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கும். எங்கே அதை கையில் பிடிச்சி அறுத்துருங்க, கையை அறுத்துப்படும் இல்லையா.
அவ்வளவு வலிமை மிக்கது, ஆனால் பார்த்தால் மென்மையானது அப்படின்ற மாதிரியான அமைப்பில் சொல்கிறாரு சார். அதுலேயும் அந்த கண்ணுக்கு வந்து அந்த கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய்யழகு அப்படிம்பாங்க இல்லையா? அதில் மைதீட்டிய கண்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே. நிஜமாலுமே கண்ணுக்கு பெண்கள் வந்து மைதீட்டினா இன்றைக்கும் சார் கண்கள் வந்து கண்களுக்கு வந்து அந்த மைதீட்டிய கண்கள்னு இருந்துச்சுன்னா அப்படியே ஒரு முகத்தில் அந்த கண்கள் மட்டுமே தனியாக எடுத்து கொடுக்கும், அப்படி தனியாக காமிக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு அந்த கண்மை போடுறதுங்கிறது. நிறைய பேர் கண்மை போட்டாங்கன்னா அம்பிட்டு அழகாக இருக்கும். நம்ம கண்மை போடுறோம் இல்லையா, அது பெண்களுடைய அழகை எடுத்துக்காட்டு சார். நம்ம ப்ரௌன் கலர்னு சொல்லுவாங்க சார், நம்மளெல்லாம் வெளிநாடுகளில் சொல்லலாம், நம்மலாம் ப்ரௌனிஸ் இல்லையா? ஆனால் அந்த நம்ம அந்த கண்ணில் மை போடுறதுங்கிறது நம்ம ஏற்கனவே கருப்பாத்தியாக இருக்கான், ஆனால் மை போடுறான், அம்பிட்டு அழகாக இருக்கும் இல்லையா? ஆனால் இந்த லிப்ஸ்டிக் போடுறது இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளுது கிடையாது, அது நம்ம ஐட்டம் கிடையாது. இது வந்து கருமழை கண், இது அந்த கண் இந்த கண் எல்லாம் சொல்கிறாங்க இலக்கியத்தில். அதில் கண்மை போடுறதுங்கிறது இலக்கிய காலத்திலேருந்தே இருந்து வரக்கூடிய ஒரு பழக்கம். இன்றைக்கும் கண்ணுக்கு மை எழுதுனா அவ்வளோ அழகாக இருக்கும். பெண்களுடைய முகத்தை பார்க்குறதுக்கு அம்புட்டு அழகாக இருக்குது. நீ அதெல்லாம் அம்மா பார்க்குறேன்னு கேட்கக்கூடாது, எல்லாத்துக்கும் தான். அப்போது அந்த கண்மை வந்து எழுதியிருக்கிறதுங்கிறது அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த லிப்ஸ்டிக் போடுறோம் இல்லையா, அது நம்மளுதில்லை, அது வந்து வெளிநாட்டுக்காரனுது. அவன் பாவம் குளிர் காலத்தில் உதடெல்லாம் வெடிச்சு போயிடுது அப்படிங்கிறதுக்காக என்னத்தையும் ஒன்று எடுத்து தடவுறதுக்கு பதிலாக அது சேப்பாவும் இருக்கட்டுமேனு எடுத்து சேப்பா தடவி வச்சுருந்தாங்க. நம்ம கண்மை போடுறத அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா சார்? நிச்சயமாக கிடையாது இல்லையா? ஏதாவது லண்டனில் கண்மை விற்கிறதா அப்படின்னாக்க நம்ம ஊர் பிள்ளைய போய் வாங்கினத்தியான், மற்றபடி வெள்ளைக்கறியெல்லாம் வாங்கி கண்மை போட்டதா எனக்கு தெரியல, நான் பார்த்ததில்லை. சரியா? அப்போது வெளிநாடுகளில் இருக்கிறவங்க நம்ம கலாச்சாரத்தை பின்பற்றாங்களா? கிடையாது. ஆனால் அவங்க வாய்மை ஓடுறதை நம்ம தூக்கி இழுத்துடுறோம், வாயில் இழுத்துடுறோம் இல்லையா? அதுலேயும் இழுத்தாலும் பரவாயில்ல, அவங்க வந்து அப்படியே லைட்டாக அப்படி ஸ்பூன் அண்ட் ஃபோர்க்கில் அப்படி சாப்பிட்டு அப்படி லைட்டாக எடுத்துகிட்டு இந்த டிஷ்யூ பேப்பர் எடுத்து அப்படி வச்சுக்குவாங்க இல்லையா? நம்ம அப்படி இல்லை, ரசஞ்சோரை விட்டு அப்படி சும்மா ஒரு கலக்குனோம்னாக்கு இந்த மாண்டலின் புயல் வந்துச்சு பாருங்க, அது மாதிரி ஒரு சுற்றும் சோரோடு சேர்ந்து ரசமோடு சேர்ந்து அப்படி சுற்றி ஒரு இழுப்பு இழுத்தோம்னாக்க சரட்டு புரட்டுன்னு இழுத்துட்டு சாப்பிட்டு விட்டு கையை கழுவிட்டு அப்படின்னு முந்தானையில் தொடச்சாங்கன்னா ஆஞ்சநேயர் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. சரியா? அப்படி வந்துடும். அப்போது நம்ம எழுதக்கூடிய இந்த கண்மை இருக்கு இல்லையா, அது வந்து எந்த ரூபத்துலேயும் கிடையாது. ஈவன் பிள்ளைகளுக்கு கண்ணீர் வந்தால் கூட அது கிடையாது சார். ஆனால் இது வந்து அப்படி இல்லை. அப்போ நம்மளுடைய கலாச்சாரத்தை அவங்க பின்பற்றலை, ஆனால் அவங்களுடைய கலாச்சாரத்தை நம்ம தேவையில்லாமல் பின்பற்றுறோம் அப்படின்னு வேணால் சொல்லலாம். சரி, இப்போ பாருங்கள், கம்பர் ஒரு இடத்துல பேசுகிறாரு, என்ன அருமையாக பேசியிருக்கான் பாருங்கள். அதாவது கொல்லும் வேலும் கூற்றமும் என்னும் இவையெல்லாம், எது கொல்லும் வேலும் கூற்றமும், கொல்லக்கூடிய வேற்படையும் கொல்லக்கூடிய உயிரை எடுக்கக்கூடிய யமன் இல்லையா? கொல்லும் வேலும் கூற்றமும் என்னும் இவையெல்லாம் வெல்லும் என மதர்க்கும் விழி கொண்டாள். வெல்லும் என மதர்க்கும் சொற்பொருள் பின் வருநிலை அணியுது. அதாவது 2 தடவை வெல்லும் வருது இல்லையா, அது அதாவது நிச்சயமாக வென்றுவிடும் அப்படின்னு உறுதியாக சொல்கிறாங்க. எதை வென்று தான்? கொல்லும் வேலும், உயிரை எடுக்கக்கூடிய வேல், உயிரை எடுக்கக்கூடிய கூற்றுவன், இவங்களை எல்லாத்தையும் வந்து வெல்லக்கூடிய ஒரு ஆற்றல். வெல்லும் என மதர்க்கும் விழி கொண்டாள், அது அந்த அத்தனையும் வென்றுவிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அழகான கண்கள். அதாவது வேல்படையை தோற்கடிக்கக்கூடிய கண்கள், கூற்றுவனை தோற்கடிக்கக்கூடிய கண்கள், அப்பேற்பட்ட ஷார்ப்பான பார்வையுடைய கண்கள். நம்ம வீட்டில் எல்லாம் ஆந்தை பார்க்குற மாதிரி தான் பார்ப்பாங்க, ஆனால் சீதை பார்த்த பார்வை அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லியான். சொல்லும் தன்மைத்தது அன்று, இலை வாய் திறந்து சொல்லவே முடியாது, அத்தந்தண்டி பார்வை, அப்பேற்பட்ட கண்ணு. சொல்லும் தன்மைத்தது அன்று எந்த அளவுக்கு தெரியுமா? குன்றும் சுவரும் தின் கல்லும் புல்லும் கண்டுருக பெண் கனி நின்றாள் அப்படின்றான். பெண் கனி நின்றாள், பெண்ணு அப்படியே கனியாவே நின்னாலாம். எப்படி நின்னாலாம்? குன்றும் சுவரும் தின் கல்லும் புல்லும், செவரு கல் புல் இதெல்லாம் பாருங்கள், ஓரறிவுடையவர்கள், அகரிணை பொருட்கள், இது கூட அப்படியே நின்றுச்சான். எது? சீதையனுடைய அழகை பார்த்தா அப்படியே நின்றுச்சான். கண்டு ஊறுக தன்னிலை மறந்து அப்படி நான் அந்த பொண்ணை பார்த்ததுமே மனசை விட்டுட்டேன் அப்படின்றோம்ல, மனசு உருகிட்டேன் அப்படின்றோம் இல்லையா? அது மாதிரி கல்லே உருகுச்சு. தின் கல்லும் புல்லும் எல்லாமே, சோவரும் கல்லும் புல்லு எல்லாமே உருகுச்சு அப்படின்னாக்கு சீதையனுடைய அழகு எப்போ ஏற்பட்டது? அந்த கண்ணினுடைய வலிமை எப்போ ஏற்பட்டது? கொல்லும் வேலும் கூற்றமும் என்னும் இவையெல்லாம் வெல்லும் என மதர்க்கும் விழி கொண்டாள். சொல்லும் தன்மைத்தது அன்று, வாய் திறந்தெல்லாம் சொல்ல முடியாது. குன்றும் சுவரும் தின் கல்லும் புல்லும் கண்டு உருக பெண் கனி நின்றாள் அப்படின்னா, பெண்கனி. அதாவது சீதை வந்து நின்று அப்பேற்பட்ட அழகாக இருந்தது. அந்த கண் அப்படி பேசிச்சியா, யமனை தோற்கடிக்கக்கூடிய கண்ணு, வேற்படையை தோற்கடிக்கக்கூடிய கண்ணு அப்படின்றது அம்புட்டு சார்பாக பேசிச்சியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? அதே மாதிரி
இன்னொரு இடத்துல வரும் பாருங்க. இப்போ பாருங்க, இதில் என்ன சொல்கிறாருன்னா, வெங்களி விழிக்கு ஒரு விளவுமாய் அவர் கண்களில் காணவே கழிப்பு நல்கலால் மங்கையர்க்கு இனிது ஓர் மருந்தும் ஆயவள் எங்கள் நாயகருக்கு இனியாவது ஆம்கோலோ. அதாவது பெண்களுடைய மனோநிலை இதை விட தெளிவாக படம் பிடிக்கவே முடியாது. பிரமாதமாக படம் பிடிச்சிருக்காரு. எப்படின்னு சொல்கிறீங்க கேளுங்க. வெங்களி விழிக்கு, இந்த ஜென்ஸ் பார்க்குறாங்க இல்லையா, ஆடவர்களுடைய பார்வை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பார்வை அதான் வெண்களி விழிக்கு ஒரு விளவுமாய். ஒரு பொண்ணை பார்த்தாலே திருவிழாவை பார்த்த மாதிரின்னு அர்த்தம். உடனே சந்தோஷம் வந்துருமா, திருவிழாவை பார்த்த மாதிரி. அப்படியா ஐயா, பட்டியா முட்டாய் கடையை பார்த்த மாதிரி ஆணு நிற்பேன்னு அர்த்தம் இல்லை, அப்படி கிடையாது. பெண்களி விழிக்கு ஒரு விழவுமாய், அந்த ஆடவர்கள் பார்க்குற பார்வை ஒரு திருவிழாவை பார்த்தா எப்படி அதிசயமாக பார்ப்பானோ அது மாதிரி பொண்ணை பார்த்தா அப்படி ரொம்ப ஆச்சரியப்பட்டு, ஏன்னா மனசை கவர்ந்தவள், அதனால் அப்படியே ஆச்சரியப்பட்டு பார்ப்பேன் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. விரும்பத்தக்க களிப்பு உடைய கண்களுக்கு அப்படின்னு சொல்லிச்சுறேன். அப்போது ஒரு விடியும் ஆயவர் சிறந்த ஒரு திருவிழா காட்சி போல இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ பாருங்க, இது நான் சொல்ல கம்பரிதின்னு சொல்கிறாரு. ஏண்டா பொண்ணை பார்த்தா திருவிழா மாதிரியா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்கணும்னு தோணுதில்லை, ஆனால் அப்படி இல்லை, அப்படித்தான் இருந்துச்சுன்னு எழுதுறாரு. வெங்களி விழிக்கு ஓர் விழவுமாய் அவர் கண்களில் காணவே கழிப்பு நல்கலால். இந்த ரெண்டாவது வரி பாருங்க. ஒரு பொண்ணு கண்ணாடி முன்னால் போய் நிற்கிறா சார். நின்னதுமே தன்னுடைய முகத்தை, சிகை அலங்காரத்தை, மேல் அலங்காரத்தை, வேறு என்ன அலங்காரத்தை பார்க்குறதுன்னு தெரில, எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பார்த்து ஒன்னொன்னையும் ரசிப்பாங்க. அவங்க தன்னைத்தானே ரசிப்பாங்க சார். எப்படி அதில் பாருங்கள், கண்களில் காணவே கழிப்பு நல்கலால். கண்ணில் பார்த்ததுமே ஒரு அங்கத்தையும் பார்த்ததுமே அவங்களுக்கே சந்தோஷம் வருமா, ரொம்ப புன்முறுவல் புத்துக்குவாங்களாம் யார் பொண்ணுங்க. அதனால தான் கண்ணாடிக்குள்ளேயே போயிடுறாங்க. சீனாக்காரன் கண்ணாடிக்கு கதவு வச்சுருந்தான்னு வைங்களேன், திறந்து உள்ளேயே போயிடுவாங்க பொண்கள். ஏன்னா சில பெண்கள்லாம் நாளான்னைக்கு ஊருக்கு போனோம்னா நேற்றே சொல்லிடணும். அப்போ இருந்தே சீரு சனத்தி எடுத்து வச்சு அதுக்கான சேலை போக்குவரத்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சு அப்புறம் மேக்கப்னு ஆரம்பித்து எல்லாம் ரெடியாகி கிளம்பு அப்படின்னா இந்தா வந்துட்டேங்கன்னா 1/2 மணி நேரம் ஆகும் இல்லையா. அப்போ போகும்போது 2 கடி அடித்து தூக்கி உட்கார வச்சு கூப்பிட்டு போவாங்க பின்னால். அப்போ இந்த தன்னையே பார்த்துக்கிறதுங்கிறது, தன்னை ரசிக்கக்கூடிய ஆற்றல். ஆம்பளை பிள்ளை எங்கேயாவது ரசிக்கிறான்னு போகிற ஓக்கில் அப்படியே சீவிட்டு போயிருவான். ஆனால் பைக் கண்ணாடி இருந்துச்சுன்னா அதை பார்த்து அந்த அப்படி குனிஞ்சு அப்படி லைட்டாக சரி வந்துட்டு போயிடுவான், அவ்வளோதான் முடிஞ்சு. ஆனால் பெண்களுடைய பர்ஸை திறந்து பாருங்க, அதுக்குள்ளேயும் கண்ணாடி இருக்கும். அவங்களுக்கு முன்னாடி கண்ணாடி எப்பவுமே இருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அதனால தான் அவர் கண்களில் காணவே, அந்த பெண்கள் தங்களுடைய கண்களால் தன்னை பார்க்கும்போது கழிப்பு நல்கலால். அப்போ கண்ணு பார்த்தாலே மனசு சந்தோஷப்படுது இல்லையா. கழிப்பு நல்கலால் மங்கையர்க்கு இனியது ஓர் மருந்து மாயவள். அப்பேற்பட்ட கழிப்பு நல்கக்கூடிய, அதாவது தன்னை பற்றி பார்த்ததுமே ரசித்து ருசித்து சந்தோஷமாக பார்க்கக்கூடிய, பெண்களே பார்த்து அதிசயிக்கக்கூடிய ஒரு பெண் இருக்கான்னா அதான் சீதை. மங்கையர்க்கு இனியது ஓர் மருந்து மாயவள். இவங்க எல்லாத்த விட சிறந்தவள். அவங்களே பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு மிகச்சிறந்த அழகுடைய சீதை எங்கள் நாயகருக்கு இனியாவது எங்கோலோ. அப்பேற்பட்ட அந்த பொண்ணு சீதை ராமனை கட்டிட்டு இருக்கான். என்ன ராமன் நிலைமையை பற்றி என்னன்னு சொல்கிறது, அம்பிட்டியா முடிஞ்சுவானே அப்படின்ற கணக்காக அவர் எழுதியிருக்கார். எப்படி எழுதியிருக்கார் பாருங்க. வெங்களி விழிக்கு ஒரு விடவுமாய் அவர் கண்களில் காணவே கழிப்பு நல்கலால் மங்கையர்க்கு இனியது ஓர் மருந்தும் மாயவள் எங்கள் நாயகருக்கு இனியாவது என்கொலோ. அப்போ இன்னி என்ன கண்டிஷனுக்கு ஆளாவார் அப்படின்ற மாதிரியான பாயிண்டில் சொல்லியிருக்கார். அப்போ கண்ணுடைய ஷார்ப்னஸ் பாருங்கள் எவ்வளோ பேசுது. கண்ணை பற்றி சும்மா அப்படி விதவிதமாக இன்னும் நிறையா எக்கச்சக்கமாக இருக்குது. எண்ணறு நலத்தினால் இளைஞலி நின்றுளி கண்ணொடு கண்ணிமை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலைவராது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். ரொம்ப ஃபேமஸான வரியில் அந்த கடைசி வரி. எண்ணறு நலத்தினாள், நம்ம இத்தனை நலத்தை கொண்டவள் சீதை என்று எண்ணிட்டு சொல்ல முடியாத அத்தனை நலம் கொண்டவள். எண்ணறு நலத்தினாள் இணையல் நின்றுளி கண்ணொடு கண்ணினை கவ்வி. இவங்க 2 பேருடைய கண்ணும் ஒன்று அப்படியே கவ்வி பிடிச்சிக்கிச்சான். கண்ணு கவ்வி பிடிச்சிக்கிச்சு, கட்டி பிடிக்கிறது அப்புறம் கண்ணு கவ்வி பிடிச்சிக்கிச்சு. ஒன்றை ஒன்று உணர்வும் உண்ணவும் நிலைவராது உணர்வும் ஒன்றிட. 2 பேர்த்துக்கிடைய உணர்வும் ஒரே மாதிரி போயிடுச்சு. ஏன்னா அந்த பார்வை தான் அதை ஸ்டார்ட் பண்ணி விடுது. அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான். 2 பேரும் பார்க்குறாங்க. பார்த்ததும் பத்திக்கிச்சிரா அப்படின்றாங்கல்ல. இப்போ பத்துது பாருங்க, அடுத்த வாட்டில் பற்றி காமிக்கிறார் பாருங்க. பருகிய நோக்கெனும் பாசத்தால் பிணைத்து ஒருவரை ஒருவர்தம் உள்ளம் ஈர்த்தலால் வரிசிலை அண்ணலும் வாட்கண் நங்கையும் இருவரும் மாறி புக்கு இதயம் எய்தினர். ஒருவர் இருதயத்துக்குள்ளே இன்னொருத்தர் கண்கள் வழியாக போனாங்களாம். எப்படி போனாங்களாம்? பருகிய நோக்கெனும் பாசத்தால் பிணைத்து
ஒருவரை ஒருவர் தம் உள்ளம் ஈர்த்தலால் பருகிய நோக்கு. ஒருத்தர் அந்த பார்வையில் தன்னைத்தான் அடுத்தவங்களை வந்து விழுங்குறாங்கன்னு அர்த்தம். பருகிய நோக்கு, பருகுதல் அப்படின்னா விழுங்குதல் இல்லையா? பருகிய நோக்கெனும் பாசத்தால் பிணித்து ஒருவரை ஒருவர் தம் உள்ளம் ஈர்த்தலால் வரிசிலை அண்ணலும் வாட்கண் நங்கையும் இருவரும் மாறிப்புக்கு இதயம் எய்தினர். ஒருவர் இருதயத்துக்குள்ளே இன்னொருத்தர் போய் உக்காந்துட்டாங்க சம்மணங்கால் போட்டு அப்படின்ற மாதிரியான அமைப்பு சொல்கிறாங்க. எவ்வளோ பிரமாதமாக எழுதியிருக்கான். அப்போ இதெல்லாம் அனுபவிச்சு தானே எழுதணும். எப்படி அனுபவிச்சு எங்கிட்ட எழுதுனாருன்னு தெரியல இல்லையா? இது இப்போ வந்து நம்ம கம்பராமாயணம் பார்த்துருக்கோம். ஏன் இப்போ வந்து மற்ற காப்பியங்கள் இல்லையா? சிலப்பதிகாரத்தில் இதை விட அருமையாக சொல்கிறேன். அதான் அருமுக ஒருவன் ஓர் பெரு முறை இன்றியும் இருமுறை காணும் இயல்பினன் அன்றே அம்சுடர் நெடுவேல் ஒன்று நின்முகத்து செங்கடை மழைக்கண் இரண்டா ஈத்தது. நம்மால் கோவலன் வந்து கண்ணகியை வந்து வர்ணிக்கிறார். மாசரு ஒன்னே வலம்புரி முத்தே காசரு வெறியே கரும்பேதேனே அரும்பரர் பாவாய் ஆறுயிர் மருந்தே மலையிடை பிறவா மணியே என்கோ அலையிடை பிறவா அமிழ்தே என்கோ யாழிடை பிறவா இசையே என்கோ என உலவா கட்டுரை பலவாராட்டி அப்படின்னு வரும் இதில் சிலப்பதிகாரத்தில். அதே சிலப்பதிகாரத்தில் தான் கண்ணியை பற்றி சொல்கிறான். யார்? நம்மால் கோவலன். ரொம்ப ரசனைக்காரன் கோவலன். அதனால தான் கூடுதலாக மாதவியின் சத்தவிட ரசிச்சுட்டு வந்துடலாம்ட்டு போயிட்டான் போல இருக்குது. அதாவது அருமுக ஒருவன் ஒரு பெரு முறை இன்றியும் இருமுறை காணும் இயல்பினன் அன்றே. முருகப்பெருமான் எப்படின்னா ஒரு தடவை பார்த்தா அப்படியே பார்த்துட்டே இருக்கணும். அதாவது ஒரு தடவை பார்த்துட்டு அப்புறம் திரும்பிட்டு அப்புறம் இன்னொரு தடவை பார்க்குறதுன்னு இருக்கு பாருங்க. அந்த ரெண்டாவது முறை பார்க்கவே முடியாது முருகப்பெருமானை. ஏன்னா அவ்வளோ பெரிய அழகு முருகன் அப்படிங்கிறது அவ்வளோ அழகு. அப்போ பார்த்தா அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுமா. இது முருகப்பெருமான கால் கண்டார் காலே தோள் கண்டார் தோளே கண்டார் தொடுகளல் அன்ன தாழ் கண்டார் தாளே கண்டார் தடக்கை கண்டாரு மகதே வாழ்கொண்ட கண்ணே யாரே வடிவினை முடிய கண்டார். சரியா? அப்போ இந்த இது கம்பர் எழுதுனது. இது மாதிரி இங்கே சிலப்பதிகாரத்தில் எழுதுறாரு. முருகப்பெருமானை பார்த்தா மறுமுறை பார்க்க முடியாது. ஒரே முறை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். மறுமுறை பார்க்கவே முடியாது. அம்சுடர் நெடுவேல் ஒன்று நின்முகத்து. அப்பேற்பட்ட அந்த முருகன் கையில் இருக்கக்கூடிய வேல் இருக்கு இல்லையா? அந்த வேலை ரெண்டாக பொளந்து ரெண்டு கண்ணா ஒன்றை கொடுத்துட்டாங்க போல இருக்கு. அது குத்துற குத்து பயங்கரமாக குத்துதியா நீ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். யார் எழுதுனது? சாமியார் சார். இளங்கோவடிகள் எழுதியிருக்காரு. அருமுக ஒருவன் ஓர் பெரு முறையும் இன்றி இருமுறை காணும் இயல்பினன் அன்றே அம்சுடர் நெடுவேல் ஒன்று நின்முகத்து செங்கடை மழைக்கண் இரண்டா ஈத்தது. அந்த ஒரு வேலை ரெண்டா புழந்து ரெண்டு கண்ணா கொடுத்ததுங்கிறது இதில் தான் கொடுத்ததா அப்படின்ற மாதிரியான ஒரு கவியை வந்து இவர் சொல்கிறார். யார் சொல்கிறா? இளங்கோவடிகள் சொல்கிறார். சாமியாரே சொல்கிறார். எம்பிட்டு பர்ஃபெக்டாக எழுதியிருக்கா வருங்க. ஒன்று அனுபவிச்சு எழுதியிருக்காங்க. எது? கண்ணை பற்றிய விஷயம் இல்லை. அப்போ கண்ணு வந்து எல்லா உறுப்புக்கும் முதன்மையானது வைக்கிது அப்படி இப்படிங்கிறதெல்லாம் சரி. அது அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும். இலக்கியம் இல்லையா? கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய்யழகு அப்படின்றான். இதில் பொய்யே இல்லை சார். எத்தனை பேர் பார்வையில் விழுந்திருப்பான். நம்ம டமால் டுமால்னு விழுந்திருப்போம்ல. அது மாதிரி அந்த பார்வை அப்படிங்கிறது அவ்வளோ ஷார்ப்பான பார்வை அப்படின்னு அர்த்தம். இப்படி கண்ணை பற்றி இன்னும் நிறைய சொல்கிறாங்க. நம்ம சும்மா ஒரு ஓரமத்தையும் பிடிச்சிருக்கிறான். அதுதான் எம்பிட்டு நேரம் இழுத்துட்டு வந்துருச்சு. எவ்வளோ? அது 1/2 மணி நேரம் வந்துட்டோம். ஒரு வழியாக முருகர் உள்ளே வந்துட்டார். யார்? லக்ஷ்மி சேர்ந்து சிவா சிவகுமார். தேங்க்ஸ் அ லாட் கார்த்தி அண்ணா. உண்மை ஓம் முருகா அழகா குமரா போற்றி. கார்த்தி அனைவரும் நன்றாக இருப்போம் வேண்டி வருகிறேன் ஐயப்பனை பார்க்க கிளம்பி விட்டோம் ஐயா. கார்த்தி நெல்லுக்கு இறைத்து நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் புசியுமாம் தொல்லுலகில் கார்த்தி ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு தமிழ் சேனல் நேயர்களுக்கும் பெய்யும் மழை அப்படின்னு வச்சுக்கிடுவான். எல்லாத்துக்கும் வேண்டிட்டு வாங்க. இன்னைக்கு ஆப்தமாலிக் மிக் ஸ்பெஷல் எபிசோட். யார்? கற்பகவல்லி மேடம். ஆக மொத்தத்தில் இந்த பதிவின் தலைப்பான கண்ணே மணியே பெண்களுக்கானதா இல்லையா அப்படின்னா இம்புட்டு நேரம் ஆத்தான வயசுனே. சரவணன் வேந்தர் சார், உங்கள் வீடியோவை பார்த்தாலே மனதில் உள்ள துன்பங்கள் எல்லாம் அகன்று ஓடிவிடுகிறது. நிஜமாத்தாங்க. இவ்வளவு பெரிய துன்பமே இல்லை உலகத்தில் இருக்கல. நான் சந்தித்ததெல்லாம் இதை விட சாதாரணமான துன்பங்கள் அப்படின்னு உங்கள் மனசில் தோணியிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி கூட இருக்கலாம்ல. சுமதி கணேஷ், அதான் ஒரு பெண் புலவர் கூட இல்லை. ஏன் சொல்கிறீங்க? பெண் புலவர் இல்லாமல் என்ன? ஆத்திச்சூடி அறஞ்செய்ய விரும்பு சொன்னாங்கல்ல. கருங்காலி கட்டைக்கு நானா கோடாலி இருங்கதலி தண்டுக்கு நானும் பெருங்கானில் காரெருமை மேய்க்கின்ற சிறுவனுக்கு யான் தோற்றது ஈரிரவு துஞ்சாதன் கண். யார் சொன்னா? ஔவையார் சொன்னது. ஏகப்பட்ட பாடல் இருக்குங்க ஔவையாரை பற்றி. அதை எடுப்போம். அப்போ நீங்கள் லிப்ஸ்டிக் போட்டு ஆஞ்சநேயரை நான் யாரையோ பார்த்துருக்கீங்க. நிறைய ஆஞ்சநேயரை பார்த்துருக்கேன் நான்.
ஆண்களின் கண்களை பற்றி ஒரு பெண்வலவர் கூட எழுதவில்லையா? எங்கே எழுதலையே, இருந்தாத்தையும் சொல்ல மாட்டேமா, வச்சுக்கிட்டேன் நான் வஞ்சனையாக பண்ணுறான். ஐயா மாலை வணக்கம். பொன்னழகு. அடுத்து சுஜாதா கிருஷ்ணன் வணக்கம் கொடுத்துருக்காங்க. லயன்ராஜ் வணக்கம். தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். விஸ்வநாதா. அடுத்து அந்த கால டீச்சர்களுக்கு திறமை பத்தலை போல. வள்ளுவர் தான் சொன்னாரன்னா, ஆனால் அவர் உங்கள் மனநிலையிலவோ சொல்லியிருப்பாரா? இதாக இதில் உங்கள் கற்பனையும் உங்கள் ரசனையும் கலந்து தான் இருக்குது. ஆமாம், நமக்கு தெரிஞ்சது தானே நம்ம படிப்போம். இப்போ என்ன தான் பருப்பு நெய்யெல்லாம் வச்சு சாப்பிடுங்க அப்படின்னாலும் அதை லைட்டாக அப்படி ஓரத்தில் அப்படி பிசைஞ்சு லைட்டாக சாப்பிட்றவங்க சாப்பிடுவாங்க. சிலர் அப்படி இல்லை, மொத்தத்துலேயும் வீட்டில் சேறு உழைக்கிற மாதிரி குழைச்சி அப்படியே தூக்கி அப்புறது உண்டு இல்லை. அவன் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தானே, அது மாதிரி நமக்கு தெரிஞ்ச மாதிரி தானே வள்ளுவரை நம்ம பார்ப்போம். முருகப்பெருமானின் புகழ்பாடும் தவ திரு கிருபானந்த வாரியாருக்கு பிறகு தங்கள் பணி சிறப்பு நன்றி. அடையங்க. அப்போ ஆர்ட் கிளாஸை நாளைக்கு நடத்துவீங்களா? கொண்டு வர வேண்டிய உபகரணங்களை இன்றைக்கே சொல்லிடுங்க. ஆர்ட் கிளாஸா? ஓவிய பயிற்சியும் உண்டோ? கற்பகவல்லி இருக்கீங்களா, அப்புறம் எதுக்கு ஓவிய பயிற்சி நான் கொடுக்கணும்? இவ்வளோ ஓரமாக சொல்கிறீங்களே, உங்களுக்கு ஆர்ட் வரைய தெரியுமோ? எங்கே நாளை விநாயகரை ஒரு ஆர்ட்டாக வரைஞ்சி ஆரம்ப கணபதி ஸ்துதியில் போடுங்க. ரசிக்கலாம். ஆனால் அதுக்கு இப்போ டைம் இல்லை. ஆக்சுவலாக ஆர்ட்டில் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் நான் ஸ்கூலில் படிக்கிற காலத்தில். கண்ணில் பல விஷயங்கள் உள்ளது. ஆம், உள்ளந்தனில் உள்ளது தெரியும் கண்ணில். தேவி. லியோனார்டோ வின்சி மோனாலிசாக்கு எப்படி கண் வரைந்திருப்பார்? கவுண்டமணி தான் ஒரு படத்தில் சொல்லுவார், இந்த மோனாலிசா படத்தை காமிச்சு, இது எங்கள் சித்தி அப்படின்னு சொல்லுவார். சித்தியா? மாமியார். இது என் மாமியார் சின்ன வயசில் எடுத்த ஓட்டோ அப்படிம்பார். அது மாதிரி தான் இருக்குது. எனக்கு என்னமோ மோனாலிசா ஓவியத்தில் பெரிய ஒரு ஈர்ப்பும் இல்லைங்க. அது என்னன்னு தெரியல, அந்த மாதிரி ஈர்ப்பு இல்லை. நீங்கள் அதுக்கு பதிலாக கற்ப விநாயகர் நம்ம இதில் இருக்கார்ல, பிள்ளையார்பட்டியில் இருக்கார்ல, கற்ப விநாயகரை போய் பாருங்கள். அந்த கோயிலில் ஒரு விநாயகர் படம் இருக்கும், ஒரு மண்டபத்தில் வரைஞ்சிருப்பாங்க. நீங்கள் எங்கே நின்று பார்த்தாலும் அந்த விநாயகர் உங்களையே பார்ப்பார். அப்படி வரைஞ்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் அதை விட ஒன்றும் மோனாலிசா சிறப்பெல்லாம் கிடையாது. அடுத்தது ரைட், கிட்டத்தட்ட எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். இப்போது நம்ம நேரம் கடந்து வந்து விட்டோம் என்று நினைக்கின்றேன். தமிழை இவ்வளோ அழகாக எளிமையாக எல்லோரும் ரசிக்கும் வகையில் தங்களின் உரை உள்ளது குருவே, அருமைன்னு கொடுத்துருக்காங்க கீதையரம். இப்படி பேசியே அம்பிகாவது போல பல பேர் கதை முடிப்பது தொடர்கிறது ஜோதி மேடம். அது உசுப்பேத்தியே உடம்பை ரணகலப்படுத்திட்டாங்கடா அப்படின்ற மாதிரி இருக்குது. அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலனாக பெறின் டெடிக்கேட்டட் டு யூ ஐயா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உண்மைதான். அதாவது கனி இருப்ப காய்க வருந்தற்று அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. குருநாதருக்கு வணக்கம். சண்முகவேல் கொடுத்துருக்காரு. அனைத்திற்கும் நன்றி. இப்போ அநேகமாக நம்ம எண்டுக்கு வந்திருப்போம், போதும்னு நினைக்கிறேன். மீண்டும் நம்ம இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் இதே மாதிரியான ஒரு நல்ல இலக்கிய சந்திப்பை வச்சுக்கிடுவோம். நமது நண்பர்கள் ஆள்போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.